சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் பொண்ணு ஆனந்தி இங்கேயாமா வேலை பாக்குது? ஆமாமா, நல்ல பெரிய இடத்துல தான் வேலை பாக்குது. மேடம், யார் இவரு? என்ன கருணாகரன் சார் இப்படி கேட்டுட்டீங்க? இவர்தான் ஆனந்தியோட அப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன திடீர்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? கருணாகரன் சார் ஆனந்தி வேலை பாக்குற அழக பார்க்க வந்திருக்காரு. ஆமையா, என் பொண்ணை நான் பார்க்கணும். அதுக்கு என்ன, காட்டிட்டா போச்சு. சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி கருணாகரன் சார்? அவரும் அவளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல. சார் வாங்க சார், நான் கூட்டிட்டு போறேன். வாங்க வாங்க. ஏ சௌசு, அப்பா கிட்ட யாரையும் விடாதன்னு சொன்னல, திடீர்னு அந்த மித்ரா வந்து நிக்கிறா. அவள மீறி நான் என்னக்கா பண்றது? பொடி இவளே. வா வா. ஐயா, என் பொண்ணு ஆனந்தி எங்க? உங்க பொண்ணு ஆனந்தி அங்கதான் வேலை பார்க்கறா. அங்கயா? ஆமா, நீங்க தான் உங்க பொண்ணு வேலை பார்க்கறத பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, போய் பாருங்க. போங்க. ஏ சாமி, உன்னை இந்த குளத்துல பார்க்கவா அப்பா ஆசையா ஓடி ஓடி வந்து. அம்மா, நேத்து ஒரு நாள் தாத்தா நீ சம்பாரிச்ச காசுன்னு பெருமிதமா கறியும் சோறு சாப்பிட்டு, ஆனா நீ இப்படி கஷ்டப்பட்டு அனுப்புற சம்பாத்தியத்துலதான்
உட்கார்ந்து திங்கிற பாவியா இருப்பேன்னு நினைக்கலப்பா. அப்பா அப்படிலாம் பேசாதப்பா. உன் மேல எந்த தப்பும் இல்லப்பா. அப்பா நீ அழாதப்பா. அதான் ஊர்ல சிட்டுக்குருவி ஆட்ட சுத்தி திரிஞ்ச பிள்ளைய என் கையால் ஆகாததுனால இப்படி கஷ்டப்பட விட்டுட்டேன். ஐயோ எனக்கு இந்த ஜென்மத்துல விமோசனம் உண்டா என்ன பண்ணுவேன் ஐயோ ஐயோ அப்பா அப்படிலாம் செய்யாதப்பா. எங்களெல்லாம் காப்பாத்த நீ எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்ப. இல்லாத்தா இல்ல, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது. அப்பா நான் இருக்கேன். மூட்டை தூக்கியாவது கூழோ கஞ்சியோ நான் ஊத்துறமா. நீ இங்க கஷ்டப்படுறத அப்பா அவளை பார்க்க முடியாதுமா. இது மட்டும் பேசிக்கு தெரிஞ்சது மானஸ்து துடிச்சு போயிடுவா. என் பிள்ளை இப்படி கொண்டு வந்து நிறுத்தவா இத்தனை நாளா உங்களுக்கு கட்டுப்பட்டு குடும்பம் நடத்துறேன்னு என்னைய சொல்லாலேயே கொண்டு விடுவாமா. பிள்ளைய டவுனுக்கு அனுப்பாதீங்கன்னு அவ அன்னைக்கே சொன்னா. நான் தான் வாழ்க்கைங்கிற போராட்டத்துல என் பிள்ளை ஜெயிக்கணும், அதுக்கு முட்டி மோதித்தான் வரணும்னு நினைச்சு உங்க அம்மாவை சமாதானப்படுத்தி உன்னைக்கு அனுப்பி வச்சேன். ஆனா உன் வாழ்க்கையே போராட்டமா மட்டும்தான் இருந்திருக்குன்னு அப்பாவுக்கு இப்பதாமா தெரியுது. இந்த அப்பா தோத்து போயிட்டேப்பா, தோத்து போயிட்டேன். தோத்து போயிட்டேன். வேணாமா வேணாம். எம்படி கடனா இருந்தாலும் என் தலையை அடகு வச்சாவது நம்ம குடும்பத்தை நான் காப்பாத்துறேன். ஆனா நீ இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வாமா போலாம். அப்பா 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 இல்லப்பா வேணாப்பா. இங்க பாரு அப்பா அப்பா. இல்ல 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 வேணாம். சொல்றது கொஞ்சம் நீ என்ன வேணாம்னு சொல்லு, நான் கேக்குறேன். ஆனா இனிமே இங்க இருக்கேன்னு மட்டும் சொல்லாத. இல்லப்பா, எந்த தொழிலும் கேவலம் இல்ல, அதுக்கு நேர்மையா உண்மையா இருக்கணும்னு நீதானே அடிக்கடி சொல்லுவ. இப்ப நான் செய்யறது கூட பல பேர் வாழ்க்கையில ஒரு தொழிலா தானே பார்க்குது. அதெல்லாம் இருக்கிறவன் இல்லாதவனை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லுமா. என்ன கேட்டா இந்த நிலைமை எந்த ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது, வரவே கூடாதுமா.